பாமக ரெண்டாயிடுச்சு. இவர் அமித்ஷா என்னதான் மனசு வச்சா கூட பாமகவை சேர்த்து வைக்கிறது இனிமேல் நடக்காத காரியம். இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க சார், டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. தந்தை மகன்ற சண்டை போய் மகளா மருமகளான்னு சண்டை ஆயிடுச்சு. அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு. என்ன சார் சொல்றீங்க? மகளா மருமகளா? மகள் அங்கே போராட்டம் நடத்தும் போது மருமகள் இங்கே வந்து பிரியாணி விருந்து போடுறாங்க. அப்படியே டிஃப்ரெண்ட் ஆயிடுது. ஸோ இது வந்து ஒரு காந்திமதி சௌமியா அந்த லெவலில் போயாச்சு. ஐயா வந்து மகனுக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமா பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சின்னையா வந்து ஏற்காடுல ஜாலியா இருக்காரு. சின்னையா கவலையே படலையாம். ஏன்னா எங்கிட்ட தான் கட்சி, எங்கிட்ட தான் சிம்பிள். நான் என்னத்துக்கு கவலை பண்ணேன்? அவர் எதுக்கு வயசானவரை பேசி தொந்தரவு பண்ணோம்? ஓகே, பேசாமல் இருங்கன்ட்டார். நான் பாலிட்ட ஒன்றும் பேசாதீங்க, பேசாமல் வாங்கி போட்டு அவர் என்ன ஒன்றா சொல்லிட்டு போட்டோம். நம்ம ரியாக்ட் பண்ணால் தானே கோவம் வரும். அவர் பேசிட்டு போட்டோம், வயசானவர் பேசிட்டு போட்டோம். ஆனால் அன்புமணி அப்பா மேலே மரியாதை வச்சுருக்கார். அமித்ஷா சொல்லி ராமதாஸ் கேட்பாருன்ற ஒரு சின்ன ஹோப்பு டெல்லிக்கு இருக்குது. ஒரு சின்ன ஹோப், பெரிய ஹோப் இல்லை. அமித்ஷா கூப்பிட்டு 2 பேரை கையை பிடிச்சி போதும்ப்பா, நிறுத்துங்கப்பா, என்னப்பா சண்டை போடுறீங்க ராமதாஸ் டாக்டர்ஜி, ஒன்றை விட்டு இப்போ என்ன ப்ராப்ளம், வாங்க என்டிஏவில் வாங்க, அன்புமணிக்கு மந்திரி பதவி தானே வேணும், நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை, மந்திரி பதவி வேணாமா, அவர் எம்பி ஆக்க வேணாம், எம்எல்ஏ ஆக்குங்க, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் வரார். ஓகே.